மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நெல்லை மாநகர காவல்துறையின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் துப்பறிய நாய்கள் சாகச காட்சிகளை அனைவரும் உளமையில் கண்டுகளித்து செல்லுமாறு நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய திருநெல்வேலி மாநகரத்தில் 4 டாக் இருக்கு. துப்பறிய டாக்கள் தற்போது நம்மகிட்ட வந்திருக்கிறது 2 டாக் வந்திருக்குது. இதனுடைய பெயர் பரணி. டாக். இவங்க வளர்ப்பு 2 பேர் தான் டாக்கினுடைய உரிமைதாரர். இது குட்டி, சின்ன குட்டி, 1 வயசு குட்டியிலேருந்து அதை எடுத்துட்டு வந்து எத்தனை வருஷம் 1 வருஷம் பயிற்சி கொடுத்து வந்து அதை திருப்பி இதை கண்டினியூவாக இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. வயசு ஆயிடுச்சு, 5 வருஷம் வேலை ஆயிடுச்சு, ரிட்டையர்ட் ஸ்டேஜ். அடுத்தது அது ஃப்ளூட்டோ கூப்பரா, அது கூப்பர் ஃப்ளூட்டோ அங்கே இருக்கு, அது கூப்பர். இது வளர்ப்பு அவங்க 2 பேர். இது அதே சைஸ் தான். சின்ன குட்டியில் 1 வயசு குட்டியில எடுத்து, பிறந்த குட்டியில எடுத்து 1 இயர் ட்ரைனிங், அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்க சொல்லாமல் கேட்குற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துப்பாங்க. அது ஒவ்வொரு ப்ராக்டிஸ்க்குமே அவங்க சொன்னதுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும், அதாவது செயல்முறை ஒர்க் பண்ணும். அவங்கள என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அது கீழ்ப்படி. நம்ம என்னென்ன கீழ்ப்படியுது அது செய்கை மூலம் கேட்கணும், கமாண்ட் வார்த்தைகள் மூலமாகவும் என்ன செய்வாங்க சொல்றது போல அதை கேட்கும். இப்பொழுது அவங்க முன்னால் ஒவ்வொரு செயல்களையும் செய்து காட்டுவாங்க. அதற்கு வாயிலா ஜீவன் என்ன முறையில் செய்துங்கிறது உங்களுடைய கரகோஷத்துடன் சந்தோஷப்படுத்தினா ரொம்ப அருமையாக இருக்குது வேண்டிக்கொள்கிறோம். கைத்தட்டி நல்ல மகிழுங்கள், உளமாற நல்ல ஆளாம். இது பேரு ஒபீடியன். அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஸ்டேன்னு சொல்லிட்டாப்ல, ஸ்டேன்னு சொல்லிட்டு அங்கே போறாரு, எங்கேயுமே போகாது. ஒவ்வொரு கமாண்ட் வார்த்தைகளை அவர் சொல்லுவாப்ல, அந்த வார்த்தைக்கு தகுந்தார் போல் அதை ஆக்டிவிட்டிஸ் பண்ணு, செயல்முறைப்படுத்து பண்ணு. டவுன் பண்ணி சொல்லிட்டாப்ல. இவ்வளோ அழகாக சொல்லுங்க, அவங்க கரகோசம் கேட்கலாமா? பார்க்க மட்டும் பாக்க பரவாயில்ல, நல்லா யோசனை பண்ணி கைத்திட்டீங்க, பரவாயில்ல, நன்றி. பிளாட்டா படிச்சுல பாருங்க, அருமையா இருக்கு. வெரி குட், வெரி குட் பிளாட். பாருங்க, ரோல் பண்ணுங்க. நம்மள பக்கத்துல உட்கார சொன்னாலும் உட்கார முடியும். கொஞ்ச நேரம் சீட்டு சொல்லுங்க, அருமையா உட்கார சொன்னாரு. அனைவருக்குமே சல்யூட் தான். கைத்தட்டுக்குமே ரொம்ப வாசனை பண்ணுறீங்களா? பரவாயில்ல. அடுத்தது அவங்க இதே போல அவங்களுக்கு செய்கை காட்டுவாங்க, அதுக்கு மேலே செயல் பண்ணும், இதே தான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். அடுத்தது ஒரு 5 பெரிய ஆள் வாங்க. இது தடயத்தை கண்டுபிடிக்கணும். தடயத்தினா ஒரு களவு செய்தால், ஒரு குற்ற செயலோ, ஒரு பெரிய ஆள் வாங்க ஐயா. சின்ன பசங்க வேண்டாம், யாராவது ஒரு பெரிய ஆள் யாரு வாங்கலாம். வெரி குட். ஒரு பெரிய ஆள் வாங்க. அதுதான் இவங்க ஏதோ ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாரு. ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரியே படிச்சிருங்க, எங்க கை படக்கூடாது. அந்த மற்ற மாதிரியே மடிச்சு போட்டுருங்க. உங்க வரிசையில் இந்த வரிசையில் போட்டுருங்க. பாருங்க, ஒரு யூஸ் பண்ண இதை நான் யூஸ் பண்ண கிடைச்சி கையை அவர் கொடுத்துட்டு அந்த போட்டுக்கிற 5 துணியில விடுவாங்க. அவர் எது யூஸ் பண்ணிருக்கிறாங்க கரெக்டாக கேட்ச் பண்ணும். உங்களுடைய கரவசங்கள் எப்படி இருப்பாங்க? கண்டுபிடிச்சு கேட்டுப்பாங்க. இப்போ அவர் மோர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்குது. இவர் தான் இவர் பயன்படுத்த துணி தாங்க
நமக்கு தெரியுது, ஊர்ஜிதப்படுத்தணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இவர்கள் அது துணிதாங்க வந்து கூட்டத்தில் கொடுத்துருக்கிறார். டவுட்டாக இவர் இந்த துணியை யூஸ் பண்ணதாலும் இதுதான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும். அந்த டைப்பில் அவங்க யூஸ் பண்ண துணியை வந்து முடியல கிடக்கு. இதுக்கு பேரு கூப்பர் பரணி. சாரி, சபாஸ் பாருங்க, சபாஸ் பாருங்க. பாதி பேர் கைத்தட்ட வாசிக்கிட்டே இருக்கல. இன்னொரு இடத்துல ஒன்று போடுங்க. பரணிக்கு கரெக்டாக மோப்ப செய்து மாற்றி அவரே இடத்த மாற்றி போடுங்க. லாஸ்ட் இடத்த மாற்றி கொடுக்கிறாரு. பரணி ஓய்வு விடுறாரு. அதை துணி எந்த துணிக்கு பார்க்கணும். சபாஸ் பாருங்க, சபாஸ் பாருங்க. கைத்தட்டி பலன் பலன். That's a damn dog. அழகா ஒரு ஸ்மோக் சக்தினால அழகா கண்டுபிடிச்சிக்கிட்டு அவருக்கு உடம்பு சாட்டை கொடுத்துருச்சு. சுபாஷ் முதல் தேர்வு ஷிஃபா மருத்துவமனை 24 மணி நேரமும் தீவிர மற்றும் அவசர சிகிச்சைக்காக இருக்கிறது. ஷிஃபா மருத்துவமனை பாருங்க, அனைவருக்கும் பாருங்க ஒரு வேண்டுகோள். எந்த ஒரு பணியிடத்திலும் சரி, பஸ் நிலையத்தில், அடுத்த ரயில்வே ஸ்டேஷன், இது பொதுமக்கள் நடமாடுகிற இடத்துல ஒரு பொருள் அல்லது ஒரு பேக்கு, சூட்கேஸு எது கடந்தாலும் சரி தான் அவசரத்தில் எடுக்கிறாங்க. அதில் உள்ள என்ன பொருள் இருக்குங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. ஆசையில் எடுத்து டப்புன்னு எடுத்துடும். நமக்கு சேதத்தை ஏற்படுத்திடும், பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நாசத்தை ஏற்படுத்திடும். உள்ள எக்ஸ்பிரஸ் இருக்கலாம். அதனால் தயவுசெய்து இது ஒரு உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும். அது வந்து ஏதாவது இப்போ நம்ம கண்ணை கவர் பொருளாக இருக்கும். எடுத்து நம்ம டக்குனு எடுத்து பார்க்குற மாதிரி அப்படி ஒரு பொருளாக இருக்கும். உள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. அதனால் காவல்துறைக்கு 100 கிடைச்சாங்க. இது உடனே வந்து ஆக்டிவிட்டி பண்ணி அந்த இடத்துக்கு வந்து மோப்ப சக்தியில் வந்து பாக்ஸ் இருக்குன்னா டாக் வச்சு கண்டுபிடிப்போம். டாக்குமே உடனே செய்யாது, டாக் கிடைக்காது. அதில் மோப்பத்து உள்ள எக்ஸ்பிரஸ் இருந்துன்னா பக்கத்தில் நம்ம வந்து அதனுடைய ஏஐ விட்டாண்டது குறைக்கும். பக்கத்தில் உட்காந்து சத்தம் போடும். அதுமாரி செய்கிறது நம்மளுமே டப்புன்னு எடுத்துறாரு. அதுக்கு மேலே நம்ம அதனுடைய விசாரணை பண்ணி பிடி டெஸ்ட் வர சொல்லி அதில் என்ன பொருள் இருக்குங்கிறது வந்து அதுக்கு நம்மளுமே ஆக்டிவ் கிடைக்க முடியாது. அதில் அவங்க வர சொல்லி அதில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத தட்டி பார்த்து அதுக்கு பிறகு இவ்வளோ எக்ஸ்பிரஸ் இருந்தால் ஆளுநா இடத்துல போய் எக்ஸ்பிரஸ் பண்ணி நிவர்த்தி பண்ணிடுவாங்க. வெறுமனையாக இருக்கலாம். அதனுடைய இயற்கை சூழ்நிலை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து சூப்பர் சூப்பர் இதோடைய பேரு சூப்பர். இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் கண்டுபிடிக்குது. இந்த பேக்கில் ஏதோ ஒரு இடத்துல 4 பேக்கில் ஒரு பேக்கில் எக்ஸ்பிரஸ் பொருள் இருக்கு. நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அது வேலை விடுறாப்ப எக்ஸ்பிரஸ் இருக்கிறது நாய் குறைக்கும். அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் C4 டைனமைட் அந்த மாதிரி இருக்க பேக்கை கண்டுபிடிக்க போகுது. சல்யூட் பண்ணுது. என்ன அழகா சொல்லுங்க கேட்குறீங்களா? நம்ம இதில் யாராவது ஒரு பெண்ணாடி நில்லுங்க சொல்லுங்க. 5 நிமிஷம் விளையாடுறீங்க. சூப்பர்ங்கிற டாக் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால உட்காருது. அதே விடுறாப்ல. இதில் இல்லை, இந்த பேக்கில் எக்ஸ்பிரஸ் எதுவுமே இல்லை. எக்ஸ்ப்ளோசிவ் இல்லை, இல்லை இல்லை, இந்த வாசியில் இல்லை, அதுலேயும் இல்லை. சூப்பர் வந்து அது மோர் பசங்க எடுக்குது. பக்கத்தில் உட்காந்து விடும். சபாஸ் பாருங்க, சபாஸ் பக்கத்தில் உட்காந்து சபாஸ் சூப்பர் கருத்து காட்டுங்க ஐயா. பாருங்க எல்லாம் அவ்வளோ பொருள் இருக்குது. ஏதோ மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் பொருள் இப்போ கை அது சூப்பர். மாற்றிக்கலாம். எக்ஸ்பிரஸ் பொருளை கண்டுபிடித்த சூப்பருக்கு உங்களுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். அடுத்தது ஒரு 5 பெரியார் வந்தாலும் வராதீங்க. வந்தீங்களா அவங்க வராண்டா. அதை தவிர 5 நபர் ஒரு பெரியார் நாங்கள் சின்ன பசங்க வேண்டாம். யோசிக்கல பெரியார் பசங்க வாங்க தலைவா யோசிக்கல ஐயா பாருங்களா வேற யாரும் வரிசையில் ஒரு டெமோ காட்டுங்க. உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுங்க. சின்ன பசங்க பேர் அங்கே பார்த்து பொதுமக்கள்
ஒரு கேப் இல்லைங்க தள்ளி ஒரு ஆள் ரைட்டாக சொல்லுங்கள் 3 பேர் பெரிய ஸ்டேடியம் பிடிக்க போல இருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லுங்க சார் 2 பேர் வாங்கலாம் ஐயா நான் கொண்டு இல்லை முடிக்காங்க ஒன்றும் என்ன பண்ணுறீங்க காட்டுங்க மத்திக்க ஐயா இது பாருங்க இதே பாருங்க மிச்ச செயலில் வந்து இதில் நிற்கிற 5 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கண்ணை அறியாம அடித்த செயலில் ஒரு பொருளை விட்டுட்டு வந்துருந்தாங்க அந்த பொருள் செருப்பாக இருக்கலாம் நியூஸ்பேப்பர் கடிச்சிட்டா இருக்கலாம் துணியாக இருக்கலாம் பொருள் கிடைத்து விட்டுட்டு வந்துருக்காங்க இதில் வந்து 5 பேருமே டவுட் இதில் ஒரு ஆள் பண்ணிருக்காரு எனக்கு ஊர்ஜிதம் பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த பொருளை பண்ணலாமா அப்படிங்கிறத அவர் சேர்த்து வச்சு என்ன ஒரு பொருளை யூஸ் பண்ணாங்களோ யார் அந்த நபரில் யார் ஒரு நபருக்கு யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருளை மோர் பிசல்ட்டை கண்டுபிடிச்சு இதில் 5 பேர்ல யாருங்க வந்து கண்டுபிடிக்கும் ஐயா மேலே எத்து போடும் பார்த்தாங்க அடிக்காது யாருங்க கண்டுபிடிச்சா எத்து போடும் டாக் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க மேலே கால் போட்டு ஏறும் அது வந்து அப்படியே லாக் பயப்படாது அவங்கள அசை விடாமல் பிடிக்க போகுது இப்போ நீங்க வந்து பயப்படாங்க கிடைக்காது அது வந்து உங்களை விடாமல் செஞ்சிடும் இவனாலும் சொல்லிட்டு அப்படி பிடிக்கும் அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பவர் செஞ்சிடல ஒரு டெமோ ரைட் ஐயா நான் ஒரு நாள் சேர்த்து கொடுக்குறேன் அது இங்கே அரிசி இருக்காரு ஒரு தடயத்தை விட்டுட்டு இருக்காங்கள பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏன் விடுதாப்புல இப்போ போது பரணி டாக் போல சுபாஷ் பரணி ஸ்னிஃபர் டாக் மோட்டார் மெக்கானிக் கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி கம்ப்யூட்டர் மாணவ மாணவிகள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பயிற்சி காலம் 1 வருடம் இது 10 பேர் கைதிட்டீங்க நீங்க கைதிட்ட முடியுங்க எல்லாம் சிசிடிவி கேமரா பார்த்து யார் வந்து கை கட்டுறதுன்னு தெரிஞ்சுட்டு பரவாயில்ல என்னண்டா பாருங்க இது ஒரு முக்கியமானது இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக் வளர்க்கறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அந்த 2 பேர் டாக்கு மூலம் வளர்க்கக்கூடிய 2 பேர் சொல்ல பார்த்தீங்களா அவங்க ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் அந்த 2 டாக்கை வந்து ஒரு சின்ன குட்டியில் எடுத்துருவாங்க ஒரு பெரிய ஆள் வாங்க ஒரு யாராவது ஒரு ஆள் ஜென்ஸ் யாராவது பெரிய ஆள் வாங்க சரிங்க அந்த என்ன முக்கியமான இதுதான் அதில் வந்து சபாஸ் சொல்லுங்க இது என்ன நினைக்குது அது டாக்குக்கு வந்து சாப்பாடு விட்டணும் அந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும் அதெல்லாம் பட்டிருக்கான் சிங்கிள் ஓனர் டாக் அதனால யாரும் ஓனர் தவிர வேறு யார் கொடுத்தாலும் சாப்பிடாது உணவு நாளைக்கு அதுக்கு தேவைப்படும் அந்த டாக்கிட்ட ஆசையாக இருக்கும் என்ன செய்யாது உணவை உட்கொள்ளாது வேற யாராவது உணவை கொடுத்தா உட்கொள்ளாது அந்த 2 பேர் டாக்டர் வரக்கூடிய 2 பேர் யாரோ அவங்க மட்டும்தான் அந்த சாப்பாடு வைக்கணும் அதனால 2 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பாக பிரசன்ல இருந்தே ஆக வேண்டும் பாருங்க வாயில கொடுத்தாங்க கிடைக்காது பக்கத்தில் கொடுத்துருவாங்க 2 பேர்த்துக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க சாப்பிட விடான்னு சொல்லிடுவாங்க அதுக்கு பிஸ்கட் திரும்ப ஆசையா இருக்கும் ஆனால் சாப்பிடும் அப்படியே கொண்டு போவாங்க பக்கத்தில் கொண்டு போவாங்க அவங்க உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டாங்க சுபாஷ் சாப்பாடு பக்கத்தில் கொண்டு போவீங்க எப்ப கரவாசம் வைக்கலாமா எப்படி அதுக்கு சாப்பாடு தேவை ஸ்டைல திரும்பிடும்
அருமையாக வளர்த்துள்ளார்கள். அனைவரும் இன்னும் கரகோஷம் எடுக்கலாமா? மேக்ஸில் யோசிக்கல சரிங்களா? அம்மா விட்டாச்சு பிரியாணி வச்சு வெளுத்து வாங்கிடுது. அனைவருக்கும் நன்றி. இப்படி நாயில் சாகச காட்சிகளை அருமையாக நன்றி கண்டுகளித்து கைத்தட்டி கை தட்டாமலும் மகிழ்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சாகச காட்சிகள் நடைபெறும் என்பதை மாநகர காவல்துறை ஆணையர் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் கண்டுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.